பழனியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக 2 மாதமாக பட்டா அட்விசன் பிரித்து வழங்கும் இணையதள பிரச்சனையில் 177 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி என்பவர் பட்டாவை இணையதளத்தில் பிரிப்பதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து 50 நாட்களை கடந்துள்ள நிலையில் அதிகாரிகளிடம் 1 மாதமாக தினமும் வந்து சென்று வருகிறார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் பழனி அருகே கலிக்கநாயக்கன்பட்டி ஊராட்சியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் 42 சென்ட் மதிப்புள்ள இடத்தை வாங்கி உள்ளேன். அதில் பத்திரத்தில் 42 சென்ட் எனவும் இடம் 38 ஒன்றின் கீழ் 4/4 சென்ட் தான் இருந்து. இதனால் பிரசன்னையை சரியாக முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என கூறி முறையாக இணையதளத்தில் பதிவு செய்து இருந்தேன். 15 நாட்களில் பட்டா அட்விசன் மாற்றப்படும் என கூறியிருந்தனர். இந்நிலையில் 50 நாட்களை கடந்தும் தனக்கு பட்டா எதுவும் இதுவரை மாறவில்லை என்றும் தினமும் இதுகுறித்து 1 மாத காலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றேன், சர்வேயர் இல்லை என்றனர். பின்னர் தற்காலிக சர்வேயர் நியமிக்கப்பட்டதாக தெரிந்து இன்று அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது, நீங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, உங்களுக்கு முன்னால் 176 நபர்கள் உள்ளனர். இது எங்களுடைய பிரச்சனை அல்ல. சென்னையில் அலுவலகத்தில் உள்ள ஐடியில் அவர்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என கூறுகிறார்கள். முற்றுப்புள்ளி. இதன் மூலம் எனக்கு முன்னால் 176 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருமணம் செய்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். வங்கி கடன் பெறுவது பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பிரச்சனைகள். இதை சரிசெய்தால் தீர்வு எட்டப்படும். எனவே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சர் பிரிவும் தலையிட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட 177 பேருக்கும் சர்வர் இணையதள பிரச்சனையிலிருந்து சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்க வந்திருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நான் ஒரு 50 நாளைக்கு முன்னாடி கலிக்கநாயக்கன்பட்டி கிராமத்துல ஒரு சொத்து ஒன்று கரையம் பண்றேன். அந்த சொத்து பாத்தீங்கன்னா 42 சென்ட்னு ரெக்கார்டுல இருக்கு. அப்ப இடத்த போய் அளந்து பார்த்தா அங்க 38.25 சென்ட் இருக்கு. நான் கிரையம் வாங்கியிருந்தேன்னா அந்த 42 சென்ட்டுக்குமே நான் பத்திரம் மாத்திருந்தேன்னா எனக்கு இங்கேயே பட்டா மாறி இருக்கும். நான் வந்து அளந்து பார்த்ததுல 38.25 இருக்கிறதுனால நம்ம சட்டமா பண்ணிக்கிறலாம்ன்றது காரணத்தினால அளந்து சப்டிஷன் பண்ணி 38.25 சென்ட்டுக்கு சப்டிஷன் பண்றேன். சப்டிஷன் பண்ணுனா 15 நாள் கூடுனா 20 நாள்ல பட்டா மாறிடணும். இப்ப சப்டிஷன் பண்ணி 50 நாள் ஆச்சு, இன்னும் வந்து பட்டா எனக்கு மாறல. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாசம் அங்க வந்து போறேன், சர்வேயரை பாக்குறேன். நான் அந்த ஏரியாவுக்கு சரியான சர்வேயர் போடலைங்க, அவர் வேற ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்றாங்க. அந்த சர்வேயர் பேரை கேட்டோம்னா அதை சொல்ல மாட்டாங்க. கரெக்டா அப்புறம் பிடிச்சி நானும் ஒரு வாரம் அலைஞ்சு கேட்டதுக்கு அங்க ரங்கசாமின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவரையும் கேட்டேன், அண்ணா என்னை போட்டிருக்காங்கண்ணே, சப்ஜூடா போட்டிருக்காங்க, ஆனா வந்து பட்டாவுக்கு எல்லாமே நான் தாசில்தாரா எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு என் செல்லுல மெசேஜும் வந்துருச்சு. மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 25 நாள் ஆகுது. என்னங்க இன்னும் மாறாம இருக்குன்னு வந்து கேட்டா, இங்க வந்து அப்படியே சர்வர் பிரச்சனை அப்படி நின்றுருக்கு. சென்னையில இருந்து அவங்க ஐடி போட்டு ஓபன் பண்ணாதான் இங்க பட்டா மாறும் அப்படின்றாங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எனக்கு மட்டும் தனிப்பட்ட விஷயம் இல்ல, 176 177 நபர்களுக்கு பட்டா மாறாம இருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம தனிப்பட்டதுன்னா நான் அதை கேட்க மாட்டேன், பாத்துக்கலாம்னு விட்டுறலாம். இந்த 177 பேருக்குமே மாறாம இருந்தா ஒருத்தவங்க லோன் வாங்குறதுக்கு அதை மாத்தி ஆகணும். சில பேர் பாத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சொத்தை விற்பாங்க. எத்தனையோ குமுறல் சத்தம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் காதுல விழுந்ததுனால நான் வந்து இப்ப வந்து பிரஸ் மீட் கொடுக்கலாம்னு இதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிஎம் எல்லாம் அது என்னன்னு பார்த்து, எலெக்ஷன் டைம் அது நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்னென்னமோ பண்றீங்க. முடியாத ஆளுங்க வந்து இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சொத்தை விற்கிறதுக்கு வர்றவங்க பட்டா மாறாம இருந்துச்சுன்னா, இப்ப நான் வந்து உள்ள நுழைஞ்சதுக்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு மாநில பொதுச் செயலாளர் இருந்து நாங்களே வந்து இங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாம 1 மாசம் நீங்க அலைய விட்டீங்கன்னா சாதாரண பாமர மக்கள் நிலைமை என்னன்னு நீங்க அதை யோசிச்சு சிஎம் அவர்கள் கவனத்துக்கு வரணும். அது இல்லாம மாவட்ட ஆட்சியாளரும் கரெக்டா வந்து இங்க, அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்க தாசில்தாரை இப்ப கண்டிச்சு இங்க பழனி நகரம் பூரா சுவர்கள்ல பூரா இவரை வந்து உடனே வந்து இவரை வந்து பணியிடை பண்ணணும், நீக்கம் பண்ணணும்னு சொல்லி சுவர் விளம்பரம் பூரா பண்ணி வச்சிருக்காங்க, போஸ்ட் விளம்பரமா பண்ணியிருக்காங்க. இது சட்டம் கரெக்டா மாவட்ட ஆட்சியாளர் கணக்கு கொண்டு வந்து இந்த பட்டா அந்த 176 பேருக்கும் உடனே நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப வந்து டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, இது ஐடியை போட்டு 1 செகண்ட்ல மாட்டக்கூடாதா? இப்ப நான் சொல்ற இந்த பிரஸ் மீட் வந்து உண்மையா இருக்கும். நான் ஒரு ஆளுவே இப்ப வந்து கொடுத்துருக்கேன். இது உண்மையா இல்லையான்றத அந்த 176 பேர் உண்மையா இல்லையான்றத இதை சரியான விசாரணை நடத்தி இது ஒரு தனி குழு போட்டு இதை உடனே நடவடிக்கை எடுத்து இந்த 176 பேருக்குமே உடனே பட்டா வழங்கணும்னு சொல்லி சிஎம்முக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் எங்க கட்சி சார்பாகவும் என் தனிப்பட்ட நபர் சார்பாகவும்